தம்பி, தங்கச்சிம்மா, உன்னைய போல இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை அழைச்சாருமா. 26 வயசில் காலேஜ்லேயும் முதல் மாணவனாக கோல்டு மெடல் வாங்கினேன். அதனால தான் சங்கர் இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஆனரில் அகஸ்டின் ஜெபக்குமார்னு எழுதி போட்டிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்தம்மா. 4 தங்கச்சிக்கு மூத்த அண்ணாமா. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு பீகாரை காண்பித்து, தம்பி நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லடான்னு சொல்லி அழுததை பாப்பமா. பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தல்லையா. எங்க அம்மா ஒரு டீச்சர், எங்க அப்பா ஒரு டெலிபோன்ல வேலை செய்தவர். எங்களுடைய குடும்பத்தில் பலரை பார்த்து கொண்டிருந்தனால எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் சின்ன காசு. 2 பேர் சம்பாத்தியம் பண்ணாங்க. எங்க அம்மா வீட்டில் டியூஷன் வேற எடுப்பாங்க. எங்க அப்பா கோஆபரேட்டிவ் சொசைட்டியை நடத்திட்டு வந்தாங்க. ஆனாலும் I want to tell you, என்னுடைய மாமனார், மாமாக்கள், சித்தி, என்னுடைய பெரியப்பாவுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பையும் தாயும் தகப்பனும் தலைமேல் சுமந்ததினால் எங்க அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட்ல கிடைச்ச யூனிஃபார்மை வெட்டி யூனிஃபார்ம் போட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேனா. I could have only son, best dress இருந்திருக்கலாம். எங்க அம்மா அப்படி அனுப்பல. ஆனா என் தாயும் தகப்பனும் என்ன பிள்ளையை படிக்க வைத்திருக்கிறேன். பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான். He became a tool designer. I was working with 3 phones on my table. 67ல 3 போன் டேபிள்ல இருந்தது. இன்னைக்கு போன் எல்லார் கையிலும் இருக்கலாம், அன்னைக்கு இருக்காது. ஏர் கண்டிஷன் ரூம். நான் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னாரு, தம்பி தேசம் அழிய போதுப்பா, நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லடா. அழுதாரியா, என் ஆண்டவர் அழுதாரு. அதனால குடும்பத்தை விட்டுட்டு அம்மா அப்பாவுடைய அழுகையை தொடச்சிச்சு. தங்கச்சி மாற அப்படியே விட்டுட்டு ஹிந்தி தெரியாதவனாக தனி மனிதனாக சென்றேன் ஐயா. அதே அழுகையின் குரலை இப்பொழுது என் காதுகளிலே கேட்கிறேன்.